தொழில் வளர்ச்சி, தொழில் நஷ்டமாயிட்டே இருக்குது. தொழில் மிகப்பெரிய மோடி வளர்ச்சி அடையணும்னு நினைக்கிறவங்க, முக்கியமாக பணம் கொடுத்து ஏமாந்தவங்க, பணத்தை வாங்க முடியாதவங்க, சீட்டு நடத்தி சீட்டு பணத்தை எடுத்துகிட்டு போனவங்களுக்கு பணத்தை திரும்பி வாங்குறதுக்கும், வட்டிக்கு பணத்தை விட்டு பணம் கொடுக்காமல் போய் ஏமாற்றி போனவங்களுக்கு பணத்தை திரும்பி வாங்குறதுக்கும், இந்த கோயில் நான் சொல்கிற நாள் போயிட்டு வந்தீங்கன்னா கட்டாயமாக உங்கள் பணம் திரும்பி வரும். பணம் வசூலாகாத பணம் கூட வசூலாகும். தொழில் வளர்ச்சிக்கு சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அங்கே போய் வாகனத்தை வச்சு வேண்டிட்டு வந்தால் கூட அந்த வாகனம் எந்த ஒரு விபத்தும் நடக்காது. வாகனத்தோட வளர்ச்சி மிக பெரிதாக இருக்கும். சரிங்களா? அந்த தொழில் வளர்ச்சி மிக பெருசாக இருக்கும். இது எந்த கோயில்னா மாம்பார முனிப்பன் கோயில்னு சொல்லுவாங்க. அந்த பேர் மாம்பார முனிப்பன். ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். அந்த கோயிலில் போய் வேண்டுதல் வச்சுட்டு வரீங்கன்னா கட்டாயம் நடக்கும். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து பக்கத்தில் இருக்க, ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மாம்பார முனிப்பன் கோயில். நீங்கள் கரூர் மாவட்டமாக இருந்துச்சுன்னா கரூர் மாவட்டத்தில் பல்லப்பட்டி தெரியும். பல்லப்பட்டியிலேருந்து அங்கிட்டு ஒரு 20 கிலோமீட்டர் வரும். சரிங்களா? அந்த கோயிலில் போய் வேண்டுதல் வச்சுட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் நிறைவேறும். இந்த ஏவல் பில்லி சூனியத்தில் பாதிக்கப்பட்டவங்க கூட அந்த கோயிலில் போய் வேண்டுதல் வச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த இதிலேருந்து கட்டாயம் வெளிவடுவீங்க. பணம் வரல, பணம் லட்சக்கணக்கில் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறவங்க கரெக்டாக நான் சொல்கிற டைமில் 3 டைம் போய் வேண்டுதல் வச்சுட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் நடக்கும். அது எந்த நாள்னா அமாவாசை நாள் போய் வழிபட்டீங்க சிறப்பாக இருக்கும். அந்த கோயில் அமாவாசை அன்றைக்கி வழிபட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த கோயில். சரிங்களா? அது மதியத்துக்கு மேலே இருக்க அமாவாசை அன்றைக்கி மதியத்துக்கு மேலே வழிபட்டிங்கன்னா இன்னும் பவர் அதிகமாக இருக்கும். அந்த கோயிலில் வழிபட்டு வந்தீங்கன்னா அங்கே கோயிலில் போனால் மாம்பார முனிப்பன் கோயிலில் ஆண்களுக்கு மட்டும்தான் அனுமதி, பெண்களுக்கு அனுமதி கிடையாது. அவங்க எல்லையிலேருந்து அங்கனக்குள்ளே இருக்க மண்ணை மட்டும்தான் பூசுகிற மாதிரி இருக்கும், நெத்தியில் பூசுகிற மாதிரி இருக்கும். ஆண்கள் உள்ளே போனால் திருநீர் கொடுப்பாங்க. அதை பெண்களுக்கு கொடுக்கக்கூடாது. நம்ம தொழில் செய்கிற இடத்துல வச்சுக்கலாம், தாராளமாக வச்சுக்கலாம். உங்கள் விசிட்டிங் கார்டு, உங்கள் கம்பெனி டீட்டெயிலாக அங்கே ஒரு பேப்பர் எழுதி வச்சு அந்த உள்ளே இருக்கிற கம்பியில் கட்டிட்டு வந்தாலுமே தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். பணம் வசூலாகலை, அதை என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறவங்க போய் முனிப்பன்கிட்ட, மாம்பர முனிப்பன்கிட்ட மனசுருக வேண்டி ஒரு வெத்தலை வச்சு, வெத்தலை நீங்கள் எத்தனை வெத்தலை வேணால் இன்றைக்கி வச்சுக்கலாம், வச்சு அதோட ₹1 காயின் சேர்த்தி வச்சு எனக்கு பணத்தை வசூல் பண்ணி கொடுங்க, எனக்கு பணம் வராத பணம் கூட எனக்கு வந்துடணும், ஏமாதிரி போயிட்டாங்க, இந்த பணத்தை திருப்பி வந்துடணும் அப்படின்னு நினச்சி வேண்டிட்டு வந்துட்டிங்கன்னா கட்டாயம் வந்துடும். அந்த தொழில் வளர்ச்சிக்கு நல்லா இருக்குன்னு பணத்தை வந்துன்னா அவங்க கெடாய் கொடுக்குறேன்னு வேண்டிட்டு வந்தாலும் சிறப்பாக இருக்கும். கெடாய் கொடுக்குறேன்னு வேண்டிட்டு வந்துட்டிங்கன்னா நிறைவேற்றி ஆகணும். அந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறிடும். திரும்ப நீங்கள் கெடாயை போய் வெட்டி ஆண்கள் மட்டும்தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த கோயிலில் பெண்களுக்கு சாப்பிட முடியாது. வேண்டிட்டு வாங்க, கட்டாயம் நடக்கும். நீங்கள் வேண்டுதல் வச்சு மறந்துட்டீங்கன்னா கூட நினைவுபடுத்துவார் முருகன் முனிப்பன்.